இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த கொஷின் வந்து காம்பினேஷன் சீரீஸ், அதாவது 2 ஏபி சீரீஸ் சேர்ந்த ஒரு கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்றேன், 2 உறுப்பை ஒவ்வொரு உறுப்பா ஆட் பண்ணி பார்க்குறேன். அப்போ 1 + 4 5, 6 + 5 11, நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு, ப்ளஸ், அது போட்டுக்கோங்க. ப்ளஸ் 11 6 17. ஓகே, இப்போ கொஷினில் பாருங்க, அப் டு 200 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. நான் பாருங்க 2 டேர்மை ஒரு டேர்மாக எடுத்துக்கிறேன். அப்போ 200 டேர்ம் எப்படி மாறிடும், 100 டேர்மாக மாறிடும். அப்படியே 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஷின் பாருங்க, இதுதான் கொஷின். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நான் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுங்களேன். T2 - T1 பாருங்க, டிஃப்ரென்ஸு 6. அதே மாதிரி T3 - T2 டிஃப்ரென்ஸ் பாருங்க, 17லேருந்து 11 கொஷினா 6. 6 ஈக்குவல் டு 6னா இது வந்து ஒரு ஏபி சீரீஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இப்படி அட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 5, காமன் டிஃப்ரென்ஸ் 6. அப்போ ஏபி ஃபார்முலாவில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்முலா வச்சு நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ Sn is equal to n/2 இன்டூ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. 2a + n - 1 இன்டூ டி. ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான், n/2 × a + l. அந்த l நமக்கு தெரியாது, அதனால் இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் n டேர்ம்ஸ். n வந்து 100/2 இன்டூ 2a. இங்கே a எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 5 + 99 இன்டூ டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 10 + 594. எப்படி சார் 594னா 99 100 - 1 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 100 × 6 600, அதுலேருந்து ஒரு 6 போச்சுன்னா 594. கால்குலேஷன்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 100/2 இன்டூ 604, தட் இஸ் ஈக்குவல் டு 60400/2. அப்போ ஆன்சர் என்ன வரும், 30200. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து கொஞ்சம் லென்த்தி கொஷின் தான். ஸோ இப்போல்லாம் வந்து இப்படியும் கேட்குறாங்க. சில டைம் வந்து 3 சீரீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 டேர்ம்ஸை கம்பைன் பண்ணி ஒரு டேர்ம் எடுத்தோம்ல. ஸோ இப்போல்லாம் ரீசெண்டாக எப்படி கேட்குறாங்க, 3 டேர்ம் கம்பைன் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க ஏபி சீரீஸ். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.